வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஹவுசிங் லோன் வாங்கும்போது இன்சூரன்ஸ் எப்படி சார் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹவுசிங் லோன் அவைல் பண்ணும்போது உங்களுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அதை ஒரே தவணையில் கொடுக்க மாட்டாங்க. எல்லா அமௌண்ட்டும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 15 லட்சம் சேங்ஷன் ஆகிருக்குன்னா 15 லட்சமும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 4 ஸ்டேஜஸாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நிலம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சமயம் ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடக்கால், அதாவது பேஸ்மெண்ட் சொல்கிறீங்க இல்லைங்களா, பேஸ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட் முடிகிற வரலும் ஒரு ஸ்டேஜுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லிண்டல் வாலும் போடுறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 4 ஸ்டேஜாக உங்களுக்கு ஹவுசிங் லோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் 4வது ஸ்டேஜ் வாங்கிட்டு கட்டி முடிச்சிடுறீங்க. ஹவுஸ் கட்டி முடிச்சிடுறீங்க, வீடு கட்டி முடிச்சிடுறீங்க. அப்படி கட்டி முடிச்சிட்டும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் இன்ஜினியர்கிட்ட. நீங்கள் பேனல் இன்ஜினியர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இது மாதிரி இந்த வீடு நல்லா கட்டி முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு ஒன்று வாங்கி பேங்க்கில் கொடுக்கணும். அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஸோ இந்த வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸை எடுப்பாங்க. அவங்களே பேங்க்லேயே வர வச்சு, இன்சூரன்ஸு கம்பெனி வர வச்சு அவங்க இன்சூர் பண்ணிடுவாங்க உங்கள் வீட்டுக்கு. ஆனால் இது ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக செய்வாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. அவங்களுக்கு ஏகப்பட்ட லோன் இருக்கும். அதனால் கரெக்ட் டைமில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்களா, இன்சூர் பண்ணுவாங்களா வீட்டை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணால், நம்ம என்றைக்கு இன்சூரன்ஸ் எடுத்தோமோ அந்த டேட்டை குறித்து வச்சுக்கணும். எப்படி பர்சனல் இன்சூரன்ஸை நம்ம அந்த டியூ டைமில் போய் கட்டுறோமோ அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸும் அந்த டைமில், எந்த டைமில் போன வருஷம் அதாவது அந்த அவைல் பண்ணும்போது எடுத்தாங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் அதே டைமில் போய் மேனேஜர்கிட்ட சொல்லி அதை இன்சூர் பண்ணிடணும், வீடை இன்சூர் பண்ணிடணும். அல்லது நீங்களே தனியாக ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போய் இது மாதிரி சொல்லி பழைய இன்சூரன்ஸ் காமிச்சு, அந்த பேப்பர் காமிச்சு இன்சூர் பண்ணிக்கணும். பண்ணிட்டால் நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் அந்த காப்பியை கொடுக்கணும். நீங்கள் பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்சூர் பண்ணிடுவாங்க. 2 தடவை ஒரே பொருளுக்கு இன்சூர் ஆகிரும், அப்புறம் 2 செலவாயிரும் பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் தனியாக பண்ணுறதா இருந்துச்சுனாக்க அதை இன்சூர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காப்பியை கொண்டு போய் பேங்க்கில் சப்மிட் பண்ணிடணும். அப்படின்னா அவங்க அந்த உங்கள் ஃபைலோட, உங்கள் டாக்குமெண்ட்டோட அந்த இன்சூரன்ஸ் காப்பியை பின் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஒரு இன்சூர் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் இன்சூர் பண்ணலைன்னா அவங்களே இன்சூர் பண்ணுவாங்க. இன்சூர் பண்ணும்போது இன்சூர் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ஒரு தடவை, அவங்க ஒரு தடவை பண்ணி 2 தடவை ஆகாமல் பார்த்துக்குங்க. அவங்களே இன்சூர் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா நிறைய வேலையில் அவங்க மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மறந்து விட்டுருவாங்க அல்லது தள்ளி போயிடும். அப்புறம் பண்ணிக்கலாம், முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுங்க. நம்ம தான் பர்சனலானா தான் அந்த டியூ டேட்டுக்குள்ளே கட்ட வேண்டியதாக இருக்கும். பேங்க்கில் வந்து அவங்க ஒரு வாரம் 10 நாள் தள்ளி கூட கட்டுவாங்க. அதை ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றும் ரிஜெக்ட் பண்ணாது, பேங்க்லேயும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் அவங்களே இன்சூர் பண்ணிடுவாங்க. செகண்ட் இயர்லேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஒன்றா நாம் இன்சூர் பண்ணிடணும், இன்சூர் பண்ணிவிட்டு அந்த காப்பியை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்கணும். அல்லது அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் பண்ணணும், பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜருக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணணும். சார் இந்த டேட்டில் என்ன போன வருஷம் இன்சூர் பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் நீங்கள் இன்சூர் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க ரிமைண்ட் பண்ணணும். இல்லைனாக்கா அவங்க இன்சூர் பண்ணுறது மறந்துடுவாங்க. ஸோ இன்சூர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்சூர் பண்ணுறத ஞாபகம் வச்சுக்கிங்க.
ஒரு நண்பர் இந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில் கேட்டிருந்தார், அதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ அழுத்தினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.